சச்சுமா இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இறால் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகட்டும். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாயை அப்படி உடச்சி சேர்த்துக்கோங்க. இன்க்ரீடியன்ஸில் பச்சை மிளகாய் சொல்ல மறந்துட்டேன், சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் கலர் வரணும். இது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலை, நல்லா வதங்கணும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி பேஸ்ட். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி பேஸ்ட். இப்போது இறாலை சேர்த்துக்கலாம். வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ஆறு 7 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வேகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்குவோம். அடி பிடிச்சிடாமல் இருக்கும். வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைய வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இறாலும் நல்லா வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கிறேன். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்தளவுக்கு வந்துடுச்சு. இப்போது கடைசியாக கொத்தமல்லி போட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான இறால் கிரேவி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.